இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பேச போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று தமிழ்நாட்டில் நடந்த ஒரு மிகப்பெரிய அனைத்து கட்சி கூட்டம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் டைம் இல்லை, ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் எல்லா கட்சிகளுமே சேர்ந்து ஒரு மனதாக ஒரு முடிவு வந்து எடுக்கிறாங்க. அவங்க எதுக்காக எடுத்தாங்க, என்ன ஆச்சு அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் தான் இந்த வீடியோவில் அவங்ககிட்ட வந்து பேச போகிறேன். அதுக்கு முன்னாடி சிஎம் அவர்கள், ஸ்டாலின் அவர்கள், அவர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் நிறைய குழந்தைகளை பெற்றுக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. அதுக்கும் இதுக்கும் என்னென்ன விஷயங்கள், எல்லா விஷயங்களும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட கிளியராக பேச போகிறேன். வாங்க டாபிக்ல போகலாம். கற்றது உலகளவாகவும் கல்லாதது கைமண்ணளவாகவும் இருக்கட்டும். ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பேசப்பட்ட என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் டைம் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். டீலிமிட்டேஷன் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் விஷயம் இருக்கு. இந்த டீலிமிட்டேஷன்னா என்ன அப்படிங்கிறதும் நேற்று அனைத்து கட்சி கூட்டம்ல என்னென்ன தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்ககிட்ட வந்து கிளியரிட்டியாக பேச போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் பார்லிமெண்ட்ல வந்து 543 சீட்ஸ் வந்து இருக்கு. 543 பேர் வந்து எம்பிஸ்லாம் போறாங்க. பட் டோட்டல் பார்லிமெண்டோட ஸ்ட்ரென்த் வந்து 843. ஓகேங்களா, இந்த பில்டிங்கை கட்டி இனாகிரேஷன் டைம்லேயே வந்து எல்லாருமே பேசப்பட்ட ஒரு விஷயம் வந்து என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, டீலிமிட்டேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம். 1976 இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக இருக்கும்போது இந்தியாவில் பாப்புலேஷன் ரொம்ப வேகமாக வளர்ந்து வந்தது. அப்படிங்கிறதுனால அவங்க என்ன சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களை வந்து ஒரு ஃபேமிலிக்கு ரெண்டு பேபிஸ் இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க, நம்மகிட்ட ரிசோர்ஸ் வந்து பத்தாது அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்களை எடுத்துகிட்டு வந்து அந்த பாப்புலேஷனை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணாங்க. அதில் வெல் பெர்ஃபார்ம்டாக பண்ண சில ஸ்டேட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, கேரளா அப்படிங்கிற இங்கே சைடு இருக்கிற ஸ்டேட்ஸ் தான். பட் பீகார், உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான் அந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு லெவலில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கூட ஒரு ஃபேமிலியில் மினிமம் 3 to 4 பேபிஸ் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி பேசப்படுது. ஸோ அங்கே பாப்புலேஷன் வைஸ் ரொம்பவே அதிகமாக இருக்காங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு வெட்ட வெளிச்சமாக தெரியுற ஒரு விஷயம். ஸோ இதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 50,000 பேர் இருக்கிறதுக்கும் ஒரு கான்ஸ்டிடுவன்சி ஒரு இதுதான் இருக்கு. ஒரு எம்பிக்கு தான் ஒரு போஸ்ட்டுக்கு 30 லட்சம் பேர் இருந்தாலும் ஒரு கான்ஸ்டிடுவன்சி அப்படிங்கிறது வந்து இந்த ரேஷியோ டிஃபரன்ஸ் இருக்கு. அதை உடைக்கணும் அப்படின்னு மாதிரி என்ன ஆகுதுன்னா, இப்போ 50,000 பேருக்கு ஒருத்தர் 30 லட்சம் பேர் 50,000 பிரிச்சு எத்தனை வரும்? ஓகேங்களா, 50,000க்கு 1 லட்சத்துக்கு 2 பேர், அப்போ 30 லட்சத்துக்கு ஒரு 60 பேர். கரெக்டுங்களா? அப்போ 60 ஆக்குறது, 60 ஆக்கல, ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி இந்த ரேஷியோ வைஸாக இருந்தால் எம்பி சீட்ஸ் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ், அப்புறம் வந்து பீகார், ஸோ இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எம்பி சீட்ஸை அதிகமாக்கணும் அப்படிங்கிற ஒரு டாக் இருக்குது. அப்படிங்கிறது வந்து நேற்று எல்லாருமே ஃபீல் பண்ண ஒரு விஷயம். இது ரொம்ப தவறான ஒரு விஷயம் அப்படிங்கிறது நீங்கள் வந்து எடுத்துருவாங்க. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 850 பேர் இருக்கார் ஒரு இடத்துல, வெறும் 40 பேர் தான் தமிழ்நாட்டிலேருந்து இருக்காங்க. மற்ற 800 பேர் வந்து வேறு ஸ்டேட்ஸ் எல்லாமே மெஜாரிட்டியாக இருக்காங்க. அப்படின்ற பட்சத்தில் நம்மளோட வாய்ஸ் அங்கே அதிகமாக இருக்காது அப்படிங்கிறத மேஜராக எல்லாருமே ஃபீல் பண்ணுற ஒரு விஷயமா இருக்குது. அதுதான் வந்து நேற்று வந்து நடக்கப்பட்ட ஒரு விஷயம். இதில் பிஜேபி கட்சியும் நாம் தமிழர் கட்சியுமே வந்து நேற்று நடந்த கூட்டத்தை வந்து புறக்கணிச்சாங்க. ஓகேங்களா, பிஜேபி என்ன சொன்னாங்க, இதை பற்றி நாங்கள் பேசவே இல்லை, வாயே திறக்கல, அதுக்குள்ளேயும் வந்து இவ்வளோ பெருசு ரியாக்ட் பண்ணுறது வந்து அரசியல் சார்ந்த ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஹோம் மினிஸ்டர், ஓகேங்களா, ஸோ அமித்ஷா அவர்கள், ஸோ அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடுக்கு சீட்ஸ் குறையாது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. பட் இங்கே எல்லாருமே கேட்குற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீட்ஸை குறைக்க மாட்டீங்க, பட் ஆனால் மற்ற ஸ்டேட்ஸுக்கு எவ்வளோ ஏற்றுறீங்க அப்படிங்கிறதும் இருக்குது அப்படின்றாங்க. எதனால அப்படின்னா, இப்போ தமிழ்நாடுக்கு 39 சீட் இருக்குது. ஓகேங்களா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு உத்தரப்பிரதேஷில் வந்து ஒரு 80 சீட்ஸ் இருக்குது. ஓகேங்களா, 39 80 ஒரு 40 அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. 80 160 மாற்றுறாங்க, 39 49 மாற்றுறாங்க. அப்போ 160 சர்ன்னு மேலே ஏறும். பட் இங்கே அப்படியே 59 மட்டும்தான் இருக்கும். ஸோ ஏற்றுறதை பொறுத்தும் இங்கே இருக்கிற அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறது பார்க்கப்படுது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேசுகிறாங்க. இதுதான் இப்போ இருக்கிற மேஜர் இஷ்யூவாக வந்து பார்க்கப்படுது. பட் இருந்தாலும் பிஜேபி சைடில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரிலேட்டட் நாங்கள் எதுவுமே பேசவே இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஹோப் ஸோ அடுத்தடுத்த நாட்கள் என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் அஃப்கோர்ஸ் நிறைய ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்தரப்பிரதேஷ், பீகார் ஆனால் பார்த்தீங்கன்னா டபுள்டாக வந்து சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி பேசப்பட்டு இருக்கு. இப்போ தமிழ்நாட்டிலே கூட நிறைய டிஸ்ட்ரிக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா சில டவுன்ஸ்லாம் வந்து மாநகராட்சியாக மாற்றணும், நகராட்சியை மாநகராட்சியாக மாற்றுறதுக்கு இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதும் வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியுது. ஸோ இன்னைக்கு இந்த டீலிமிட்டேஷன்னா என்ன, நேற்று நடந்த அனைத்து கட்சி கூட்டம் எதுக்காக அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் தான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு நினச்சேன். இந்த வீடியோ யாருன்னா ஒருத்தருக்கு நாலேஜ் ஷேர் இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஸோ மச்.